கைஸ் இந்த வீடியோவில் நம்ம Realme GT Master Edition, Oneplus Nord 2 இந்த ரெண்டு மொபைல் எது பெஸ்ட், எந்த மொபைல் எந்தெந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும், இதை பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு மொபைல் ஏதாவது ஒரு மொபைல் வாங்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். ஹலோ கைஸ், வெல்கம் டு டீட்டெயில் டெக் தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணிடலாம். அண்ட் கன்க்ளூஷனில் எந்த ஃபோன் எந்தெந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும்னு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம லான்ச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். லான்ச்சஸ் பற்றி பார்க்கும்போது Realme GT Master Edition August 18, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் OnePlus Nord 2 July 22, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது Realme GT Master Edition ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணல. அண்ட் கிளியரான இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. சப்போஸ் கிடைக்கிற பட்சத்தில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் OnePlus Nord 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே பஞ்சுவல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் INDISPLAY ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் Realme GT Master Editionல நமக்கு ஸ்பெஷல் எடிஷனுக்கான திக்னஸ்னு பார்க்கும்போது 8.7 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட் 180 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மல் எடிஷன் பார்க்கும்போது 8 mm மட்டும் தான் திக்னஸ் இருக்குது. அண்ட் வெயிட் 174 கிராம்ஸ் தான் இருக்குது. OnePlus Nord 2 திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் 8.3 mm திக்னஸ் இருக்குது. அண்ட் 189 கிராம்ஸ் வெயிட் இருக்குது. டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான், பட் பில்ட் OnePlus Nord 2ல பெட்டராக இருக்குது. ஸோ நான் OnePlus Nord 2க்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்க்குற வியூவர்ஸ் ஜஸ்ட் 10% மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க. 90% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட க்ரோத்துக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டிஸ்பிளேன்னு வரும்போது ரெண்டு மொபைலுமே சிமிலராக தான் இருக்குது. 6.43 inches Full HD + AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட்னு வரும்போது Realme GT Master Editionல 120 Hz இருக்குது. OnePlus Nord 2ல 90 Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ அண்ட் பிக்சல் டென்சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே சிமிலராக தான் இருக்குது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி 409 பிக்சல் per inch கொடுத்துருக்காங்க. ஸோ Realme GT Master Edition 120 Hz டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதால இதுதான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ நான் Realme GT Master Editionக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேமராஸ் பற்றி பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க. Realme GT Master Editionோட கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. ரேஸ் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K 30fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி 1080p 30fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். OnePlus Nord 2 பொறுத்த வரைக்கும் இங்கே 15 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இது OISம் இருக்குது. 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிளும் 2 மெகாபிக்சல் மோனோக்ரோம் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ரைட் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K 30fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா இங்கேயும் 32 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஓகே, கேமராஸ் ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சிமிலர் தான் இருக்குது. பட் OnePlus Nord 2ல இருக்க பிரைமரி கேமராவில் OIS இருக்குது. ஸோ OnePlus Nord 2 சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நான் இங்கே ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். கேமரா ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க OnePlus Nord 2 சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். Realme GT Master Edition இங்கே நியூ ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. Snapdragon 778G கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Adreno 642 இருக்குது. OnePlus Nord 2ல நமக்கு MediaTek Dimensity 1200 கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Mali G77 இருக்குது. இந்த ரெண்டு ப்ராசஸரில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா OnePlus Nord 2ல இருக்க Dimensity 1200 தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆகணும். பட் டே டு டே பர்ஃபார்மன்ஸில் ரெண்டு ப்ராசஸருமே கிட்டத்தட்ட சிமிலராகவே இருக்கும். பட் கேமிங் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க OnePlus Nord 2 சூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் Dimensity 1200 தான் பெட்டராக இருக்கும். ஸோ நான் Dimensity 1200 கொண்ட OnePlus Nord 2க்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரின்னு வரும்போது Realme GT Master Editionல நமக்கு 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. OnePlus Nord 2ல 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் ரெண்டு மொபைலுமே 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ரெண்டு மொபைலுமே நமக்கு சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். பேட்டரி கெப்பாசிட்டி வைஸ் OnePlus Nord 2 கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. 200 mAh ஒரு பெரிய ஃபேக்டர் இல்லை தான். OnePlus Nord 2ல 90 Hz டிஸ்பிளே மட்டும் தான் இருக்குது. ஸோ நமக்கு பேட்டரி பேக்கப் OnePlus Nord 2ல கொஞ்சம் பெட்டராக கிடைக்க சான்சஸ் இருக்குது. நான் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். பேட்டரி பேக்கப் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க OnePlus Nord 2 சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். Realme GT Master Editionல நமக்கு 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்கல. OnePlus Nord 2 பொறுத்த வரைக்கும் இங்கே 3.5 mm ஆடியோ ஜாக் இல்லை, பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் OnePlus Nord 2ல நமக்கு அலர்ட் ஸ்லைடரும் இருக்குது. நான் இங்கே ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். Realme GT Master Editionோட 8GB 128GB வேரியன்ட் நமக்கு 26,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் OnePlus Nord 2ஓட 6 128GB வேரியன்ட் 28,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது OnePlus Nord 2 5 ஸ்டாரும் Realme GT Master Edition 4 ஸ்டாரும் வாங்கியிருக்கு. இந்த ஸ்டார்ஸ் எந்தெந்த செக்மெண்ட்டில் வாங்கியிருக்குன்னு பாருங்கள். அந்த செக்மெண்ட் தான் உங்களுக்கு முக்கியமான பாருங்கள். அதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சின்னதாக ஒரு ரீகால் பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைன் OnePlus Nord 2ல பெட்டராக இருக்குது. டிஸ்பிளே Realme GT Master Editionல நல்லாயிருக்கு. கேமராஸ் ரெண்டு மொபைலுமே சிமிலராக தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் OnePlus Nord 2 கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு எது தேவையோ அதை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரைஸிங்
ரியல்மி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் பிராண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது ஒன் ப்ளஸ் இங்கே வின் பண்ணுது. ஸோ இதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த 2 மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வாங்கினா எந்த மொபைல் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.